வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். தேங்காய் இல்லாமல் இட்லி தோசைக்கு பொருத்தமான இந்த சட்னியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. கப்பில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை நிறச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 250 கிராம் இருக்கும். பேனில் இந்த நிலக்கடலையை போட்டு குறைஞ்ச தீயில் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு இதை வறுக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு இதில் இருக்கிற தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட 3 வரமிளகாய், காரம் குறைவாக வேணும்னா 1 கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டு தாளித்து கொட்டிடலாம். இட்லி தோசைக்கு பொருத்தமாக ருசியான இந்த நிலக்கடலை சட்னியை இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.